शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सत्साधुः सद्वृत्तः कमलममाचक्षे स्वतद्वृत्तम् येन जितं जगदेतद् सत्य विशिष्टावता पुंसः कस्मै नमंसि देवाः कुर्वन्ति दया प्रदानाय कस्मादुद्वेगस्यात् संसार अरण्यदस्सुदया सत्यवसे प्राणिगणः सत्यप्रियभाषिणो विनीतस्य स्वस्थातव्यम् न्याये पथि दृष्ट अदृष्टलाभज्ये कोऽन्धः यो अतर्यरतः को बधिरः यो हितानि न शृणोति को मूकः यः काले प्रियाणि वक्तुम् न जानाति। प्रश्नोत्तरवत्का मालिका प्रकरणम् ஆச்சாரியால் எழுதின பிரகரணங்கள்ல கொஸ்டின் ஆன்சரா இருக்கக்கூடியதான பிரகரணம். நிறைய பிரகரணங்கள் இருக்கு. பிரகரணங்கள்லாம் எப்படி இருக்கு? ஆத்ம தத்துவத்தை அழகாக நமக்கு சுலபமாக மனசுக்கு போடுற மாதிரி இருக்கு. அதுல பக்தியும் இருக்கு, தத்துவமும் இருக்கு. அப்படி பிரகரணங்களை எழுதியிருக்க. அந்த வேதாந்த தத்துவத்தை ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு சமாதானமா சொல்லக்கூடியதான முறையாக நமக்கு சொல்லியிருக்க. அதுல வேதாந்தமும் நம்ம வாழ்க்கையை விட்டு இல்ல, வாழ்க்கையே வேதாந்தம். வேதாந்தத்தை நல்லா புரிஞ்சவாளுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம அந்த வேதாந்தத்தில் தான் இருக்கோம்னு தெரியும். அப்படி அந்த வேதாந்த தத்துவத்தை வாழ்க்கையோட இணைஞ்சு நமக்கு அழகா கொடுக்கிற. அதுல கழுத்து வரைக்கும் பிராணம் வந்தாலும், பிராணுக்கு அது வரைக்கும் வந்தாலும் சொன்னதை இது கேட்காதவன் இருக்கானே, அவன் மனசை மாற்ற முடியாதுன்னு. அப்படிப்பட்டவா யாருன்னு ஒரு 4 பேர் சொன்னார். ஒண்ணு மூர்க்கன், அவனதான் நீங்க தமிழ்ல மடையன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், தான் சொன்னதான் புரிச்சுக்கணும். தனக்கும் தெரியாது, மாப்பிள்ளைக்கு 2 குணம் இருக்குன்னா சொன்னாலும் புரியாது, அவனுக்கும் தெரியாது. அது போல இந்த மடையனா இருக்கிறவன் பிராணனுக்கு மேல ஆபத்து வந்த போதிலும் சொன்னதை எடுத்துக்க மாட்டான். அப்படி இருக்கிறவன் சார். இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்துக்கும் தொட்டதெல்லாம் ஒரே சந்தேகம், எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகம். பகவான் கீதையில சம்சயாத்மா வினஷ்யதி, இது வேற எல்லாரையும் காப்பாற்றலாம். இந்த சந்தேகப்படுறான், தொட்டதெல்லாம் சந்தேகம் பண்றான், அவனை காப்பாற்ற முடியாது. அப்படி அவன் ஒருத்தர். இன்னொருத்தன் என்னன்னா அழுமுஞ்சி, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கான். இது முதல்ல இருக்கக்கூடாது. வாழ்க்கையில யாருக்கு கஷ்டம் இல்ல, எல்லாருக்கும் தான் இருக்கு. இருந்த போதிலும் ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியும். எப்ப பார்த்தாலும் மூக்கால் அழுதுட்டே இருந்தான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில் என்னடா நன்றி மறந்தவர். இந்த 4 பேரையும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இப்ப நல்லவன் யாரு? அசத்தை பத்தி பார்த்தோம். நல்லவன் யாரு? கஸ்தாது. சாதுங்கிறவன் யாரு? சத்குருத்தா. படிச்சவனோ அதோ இதோ அண்ணனோ அப்படி சொல்லல ஆச்சாரியர்கள். என்ன சொல்ற? சத்குருத்தா, சரியான நிலையில சாதுவாடு இருக்கிறவன். சாதுவா இருக்கிறவன் யாரு? ஆச்சாரத்தோடு உண்மையே பேசணும், யாருக்கும் அபகாரத்தை நினைக்கப்படாது, கூடிய மட்டும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கணும். அவன் எப்படி இருந்தாலும் அவன் தான் சத்குருத்தன். இந்த சத்குருத்தன்கிறத பாருங்க, அவனுக்கு ஜாதியோ இனமோ இவைகள்லாம் இல்ல, எல்லாத்துலயும் சத்துக்கள் இருக்கா. விதுரன் இல்லையோ, தர்மவியாதன் இல்லையோ. அப்ப என்ன, இன்னார்தான் இருக்கணும்னு இல்ல, எல்லோரும் சத்தா ஆகலாம். எப்பொழுது சரியான ஒரு ஆதாரமா இருந்தா. அதே வழியா ஆப்போசிட்டா யாரு ஆதவன், யாரு பொல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதும் இன்னொருத்தனுக்கு தீங்கு நினைச்சுட்டே இருக்கிறோம். சில பேர் அப்படி இருக்க போயிட்டே இருக்கான். பக்கத்துல குழந்தை இருந்தா ஒரு கூட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி ஏதாவது இருந்தாலும் எட்டை கீழே துப்பிட்டு போயிட்டே இருப்பான். என்ன குழந்தைனர் அப்படியே குழந்தை, அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, சொன்னாலும் அது எடுத்துக்கிறது இல்லை. இப்படி ஆச்சாராதிகள் யாருக்கு இல்லையோ
யார் எப்பொழுதும் இன்னொருத்தனுக்கு துன்பத்தையும் நினைச்சுட்டு இருக்கானே அது பல ஜன்மாக்கள்ல பண்ணிடும் பாப்பத்தினால வரக்கூடும். அவரையும் தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா பழைய பாப்பம் அது திருத்திக்கல. அவன் உலகத்துல ஜனங்கள்லாம் எப்படி இருக்கான சுபாவ சுப்பிரவர்த்ததே பகவத்கீதையில அவனவன் என்ன சுவாவமா இருக்குன்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கான். நிகிரக கிங்கரிஷ்யத்தின்னு நமக்கு கட்டப்படுதுன்னா அது கேட்குமா, அவனுடைய உள்ளூர் ஆத்மா அதை புரிஞ்சுட்டு ஓகேன்னு சொல்லணும். அப்பதான் மாறுவான். நீங்க அது வரைக்கும் வேஸ்டாலோ இல்ல எத்தனை தரம் புத்தி சொன்னாலோ மாறுறது கஷ்டம். அதெல்லாம் என்ன வேணும், அந்த சத்குருனுடைய கட்டாட்சம் இருந்து அவன் மாறணும். அது வரைக்கும் கஷ்டம் தான். மனுஷாளுக்கு மனசுல ஆசை இருக்கும், கோபம் வரும், எதை சொன்னாலும் தப்பிதமாவே புரிஞ்சுப்பா. அதுல என்னாச்சு, ஜென்மாந்தரத்துல ஒரு பாபத்தினுடைய செயல். அத மாறணும்னா அதுக்கு ஒரே வழி பகவத் சேவை குரு சேவை. அது தவிர ஒண்ணும் இல்லை. அப்ப சரியா போயிடும். அசத்குருத்தம் ஜெகதே தது இது சுலபமா போயிடுது. இந்த உலகத்தையே யார் ஜெயிச்சான் சார்? உலகத்தை ஏன் ஜெயிக்கணும்? அங்கே சொல்றது சத்துவ ஜெயம், இது ஒரு பலம். அப்படி உலகத்தை நீங்க ஏன் ஜெயிக்கணும்? நீங்க சொல்றபடி உலகங்களா கேட்கணுமா, வசியம் ஆகணுமா? இல்ல, உலகம் வசியம் உங்களுக்காக வேண்டாம். நீங்க எடுத்த காரியத்துக்கு இடையூறு இல்லாம இருந்தா சரி. ஒரு ஜபம் பண்ணணும், ஒரு பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா வேணும்னு அன்னைக்கு எல்லா இடையூறும் வரும். அன்னைக்குதான் ஆபீஸ் வைப்பான், அன்னைக்குதான் நீங்க அவசியம் வந்தாகணும்னு சொல்லுவான். என்ன பண்றது, நம்ம ஏதாவது ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருந்தா அன்னைக்குதான் வராது. வீட்டுல குழாத தண்ணி வராது, காலம்பரம் எழுதுன்னா எத்தனை ப்ராப்ளம் இருக்கு அதை பார்த்தா தெரியும். எதையோ வரும். கரெக்டா என்ன ஆகும், 9 மணி வரைக்கும் கரண்ட கட்டுனா சமையலே ஆகாது. கொஞ்சம் யோசனை பண்ணு. ஒவ்வொன்றும் நமக்கு என்ன பண்ணு, இதெல்லாம் இடையூறுகள் வரத்தான் செய்யும். ஆனா அந்த இடையூறுகள்லாம் என்ன பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு கோபம் வரும். பகவான் என்ன சோதிக்கிறார்? பகவான் சோதிக்கல, நம்ம பண்ணினதான பாவம் இப்படி விளைவாக வருது. பகவான் யாரையும் சோதிக்க மாட்டார். பகவான் என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்லதான் பண்ணுவார். ஆனா நமக்கு என்னடா இப்படி தோன்றது, தினந்தோறும் நைவேத்தியம் வைக்கிறனே உனக்கு கொஞ்சம் நன்றி இல்லையான்னு பகவான் கேட்கிறார். அவர் சிரிச்சுக்கிறார். யாருக்கு இருக்கணும், யார கேட்கறது அது இல்ல. எப்பவுமே அவனவனுக்கு வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ அவன் பண்ணினதான செயல், அதனாலதான் கொடுப்பார். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இதே வாய் அப்புறம் என்ன பேசுவோம், பகவானுக்கு பாரபட்சம் உண்டு சார். சில பேருக்கு நல்லது கொடுக்கிறார், சில பேருக்கு கெட்டது கொடுக்கிறார். அதனால பகவான் சொல்றார், யாருக்கும் நசைவசுகிருதம் விபோ, யாருக்கும் நான் நல்லதையோ கெட்டதையோ எதையும் கொடுக்கறது இல்ல. ஆனா எப்படி அவாவா அவாவா பண்ணினதான கர்மாவுடைய பலனை அவ அடையிற. ஓஹோ, இன்னொருத்தர் கேட்டான், இத கேள்வி கேட்கிறவள் பத்தியில அவ புத்திசாலிகள், சமாதானம் சொல்றவன் தான் மாட்டிக்கிறான். அப்ப சார், நான் போன ஜென்மாவில என்ன பாப்பம் பண்ணீங்கன்னா அதனுடைய பலம் வரப்போகுது, ஏதாவது புண்ணியம் பண்ணீங்கன்னா அதனுடைய பலம் வரப்போகுது. இப்ப நான் ஏன் உங்களை போட்டணும்? நீங்களோ சுகமும் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள், பாப்பமும் சர்வாங்க துன்பமும் நான் கொடுக்கறது இல்லைங்கிறீர்கள். இப்ப நடுவுல நீங்க எதுக்கு உங்களையும் போட்டணும்? ஏன்னா மன்மனா பவமத் பக்தோ மத்தியாதி நமஸ்குரு இது வேற சொல்ற. அதாவது சொல்றாரு, அப்படி இல்லப்பா, நீயோ பாப்பம் பண்ணிவிட்டாய், பாப்பத்தை பலத்தை அனுபவிக்கிறாய். இப்ப உனக்கு அந்த பலம் குறையணும். இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன வணங்குறதுன்னு ஒரு நல்ல கர்மா பண்ணு. இது என்ன வணங்குறதுன்னு ஒரு நல்ல கர்மா பண்ணினா அந்த நல்ல கர்மாவுடைய எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு இப்ப அந்த கெட்ட கர்மாவை கொஞ்சம் குறைக்கும். உங்களுக்கு 500 ரூபாய் அர்ஜென்டா செலவு இருக்கு, 100 ரூபாய் தான் கையில இருக்கு, 400 ரூபாய் வேணும், இல்லைன்னா ரொம்ப சிரமம் ஆயிடும். என்ன பண்றது? பகவானை வணங்கி பகவான ஸ்தோத்திரம் பண்ணினா அந்த 400 ரூபாய் யாராவது கடனை கொண்டு வந்து கொடுப்பா. அப்போ கடன் இருக்க இப்ப என்ன இன்னைக்கு காரியம் ஆச்சோ இல்லையா? அப்ப விவகாரம் என்ன? ஆகையால் பகவான வணங்குறது தனி செயல். நீங்க பண்ணினதான புண்ணியமோ பாபமோ அதனுடைய விளைவான சுகமோ துக்கமோ தான் அனுபவிக்க போறேன். பகவானவர் தனியாக அவர் இஷ்டமாக வேண்டியவன் வேண்டாதவன் எனக்கூடியதான விவகாரம் அவருக்கு இல்லை. நிஷ்பட்சபாத்தமா இருக்கிறவர் பகவான். இல்லைன்னா நீங்க என்ன சொல்வீங்க, இந்த பகவானுக்கு பக்திங்கிற ஒரு லஞ்சத்தை கொடுத்தேன் ஆனாதான் எனக்கு புண்ணியம் வந்ததுன்பா. பகவான் எந்த அளவுக்கு கிளியரா வச்சிருக்க கர்மா தீரின்னு வச்சா அவ்வளவு அழகு. ஆகையால் மனுஷனுக்கு என்ன வேணும் சார்?
மனுஷனானது எப்பொழுதும் சாஸ்திரத்தை புரிஞ்சுண்டு குரு வாக்கியத்தை பரிபாலனை பண்ணிட்டே இருக்கணும். அந்த சாஸ்திரம் என்ன சொல்றது? சத்யம் வதா தர்மம் கரா சுவாத்யாயான்மா பிரமதா. உண்மையை பேசப்பா. இந்த உண்மையை பேசுறதுக்கு நம்ம காசு ஒன்றும் செலவு பண்ண வேண்டாமே. பொய் பேசுறதுக்குதான் நீங்க கவனிக்கிறோம். ஒரு தடவை பொய் பேசிட்டேன்னு வச்சுக்கலேன், அதை காப்பாடுறதுக்கு வாழ்நாள் முழுக்க அது ஞாபகம் வச்சுக்கணும். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டார் ஒருத்தர். அவர் ஏதோ ஸ்கூல் ஃபைனல் தான் படிச்சிருக்கார், எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டார். அவர் இப்ப ஒரு 10 நாள் ஆகும், அவர் எதுக்கு இன்னொருத்தர் கேட்கிறார். இப்ப ஞாபகம் வச்சுக்கணும், ஓ இந்த ஆள் இருக்கார, அவருக்கு என்ன சொல்லிருக்கேன், இவர் எதுக்கு நான் எஸ்எல்சி சொன்னேன்னு வச்சுங்களேன். அவர் டக்குன்னு கேட்பார், என்ன ஐயானார். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு சொன்ன பொய்யானது ஜன்மா முழுக்க நீங்க கேரி பண்ணணும். உண்மையை பேசுறதுல ஒரு டென்ஷனும் கிடையாது. அப்படிதானே? ஆமா சார், என்ன பண்றது, வீடியோ முடிச்சு போச்சு. ஆனா ஜனங்கள் என்னடா தன்னை பத்தி வசதியா வச்சுக்கிறது. டெல் யுவர் செல்ஃப்ங்கிறான். இப்ப ரீசெண்டா அதை பண்ணினேன் இதை பண்ணினேன், செல்ஃப் அப்ரைசர். தன்னை பத்தியே தான், உங்களை பத்தி இன்னொருத்தன் சொல்லணுமா? விவகாரம் என்னடாங்க இப்படி எல்லாம் கொண்டு வந்த மனுஷால தாங்களே பொழுதுக்கிறா போல பண்ணிட்டு இருக்கா. உண்மைத்தான் எப்பவும் என்னால் இவ்வளவுதான் முடிஞ்சது, இவ்வளவு பண்ணிருக்கேன்னு சொல்லுங்களேன், வரது வரட்டும்னு. ஆனா நிச்சயமா நல்லது வரும். இது ஒரு குணம் வேதங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. எல்லா சாஸ்திரங்களும் சேர்ந்து சொல்றது சத்தியம் வதா. அதே போல சத்தியான்ன பிரமதிதவ்யம். உண்மை பேசுன்னு சொன்ன போறலையே, உண்மையிலிருந்து நழுவாத. அடுத்தது அதே போல நான் சம்பதே, பொய் சொல்லாத. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பாருங்க. உண்மையை பேசு, உண்மையை விட்டு நழுவாத, என்னைக்கும் பொய் பேசாத. இவ்வளவு சொல்லக்கூடியதான வேதத்துக்கு என்ன தாற்பயம்? நீங்க உண்மையிலேயே இருக்கணும், உண்மையை தாண்டப்படாது. ஒண்ணு. ரெண்டாவது சுகதுக்கே சமே கிருத்வா. இன்பமோ துன்பமோ வந்தால் மனுஷன் ஒரு மாதிரி இருக்கணும் சார். கொஞ்சம் நல்லது வந்தது அப்படியே குதிக்கிறது. எல்கேஜியில கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டானா யாரு? உங்க பேரன். தெருவுல இருக்கிறவர்களுக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்கற. அடுத்த டெஸ்ட்ல என்ன ஆகும் தெரியாது. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா குதிக்கிறது. அதே போல சின்ன துன்பம் வந்துருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி இடிஞ்சு விழாது. ரெண்டும் கூடாது. ஏன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, எல்லாமும் அது பகவான் எப்படி ஒரு நினைக்கிறாரோ அப்படித்தான் ஆகும். ஜென்மாந்தரிய கர்மா பிரகாரம் தான் ஆகும். ஆனால் எது வந்தாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுங்கிற வழி நமக்கு இருக்கும். அது இருந்ததேயானால், அசையாம ஒரு மாதிரி மனசு உங்களுக்கு இருந்ததேயானால், அதை விட ஒரு ஒண்ணும் கிடையாது. ஆபூர்யமான மகள பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி என்பது. எத்தனை தரம் அந்த கீதா ஸ்லோகம் வாசிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் அதை நம்ம வாழ்க்கையில் அப்படியே அப்ளை பண்ணி. சமுத்திரத்துல நதிகள்லாம் எவ்வளவு ஜலத்தை கொட்டிட்டே இருக்கு. பாத்தீங்களா? கங்கை சமுத்திரத்துல சேர்ற இடத்துல கங்கா சாகரம் கொட்டோரு ஜலத்தை கொட்டிட்டே இருக்கு. அது ஒரு 2-3 பர்லாங்கு வரைக்கும் பார்த்தேன்னா அந்த கங்கா ஜலம் உப்பு கரிக்கிறது. இது சமுத்திரத்துல போய் சேரல, அப்பவே உப்பு கரிக்கிறது. என்னடா சமுத்திர ராஜா உங்க ஆத்துக்காரி பாம்பேல இருந்து வரான்னு சொல்லுங்களேன், என்ன பண்றேன், ஸ்டேஷனுக்கு போய் அழைக்கணும் வரலாம். நான் அப்புறம் காஃபி வேணும் உங்களுக்கு, அதுக்காக தான் பண்றேன். அது வேற விவகாரம். ஆனா என்னடா, சரி வீட்டுக்கு தானே வர போற, பொம்பாயில இருந்து டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சு, சென்ட்ரலுக்கு வர போற, வந்து ஏதோ டாக்ஸி பிடிச்சுன்னு வந்துட போற அப்படின்னு கேட்கறீங்களா? இல்லையே. நேரா போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது இல்லாமல் எந்த கோச்சோ தெரிஞ்சு அந்த கோச்சுக்கு முன்னால வந்து நிக்கிறேன். ஏன் சுவாமியினர் வந்ததுமே பெட்டியை வாங்கிக்கணும். இவ்வளவு இதே மாதிரிதான் சமுத்திரராஜா என்ன பண்றாரா, கங்கா நதிக்கு முன்னாலேயே போய் அழைச்சிட்டு வராளா. அதனாலதான் ஒரு 2 பர்லாங்க முன்னாலேயே மூப்பு கடிக்கிறது. அவ்வளவு ஜலத்தை கொட்டிட்டே இருக்கு சார். இருந்தாலும் விடாம பகல இரவு ஒவ்வொரு செகண்டும் கொட்டிட்டே இருக்க, சமுத்திரம் என்னைக்காவது ஒரு அங்குலம் ஜாஸ்தியா இருக்கா? இல்ல அதே மாதிரி என்னைக்காவது ஒரு அங்குலம் குறைஞ்சு இருக்கா? இல்லையே. அது எப்படி ஒருவேளை எக்ஸஸா ஆனாலும் அந்த லெவல் ஜாஸ்தி ஆகப்படாது, புருவிக்குள்ள வரப்படாது ஜலம் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த சமுத்திரத்துக்குள்ள வடபாகினின்னு ஒரு அக்னி வச்சிருக்காரு பகவான். அந்த லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா அந்த ஜலம் எல்லாம் நெருப்பு குடிச்சுவிடும். அப்படி அது மாதிரி எவ்வளவு ஜலம் அந்த சமுத்திரத்துல கலந்து இருந்தா போதிலும் வந்துட்டே இருந்தாலும்
சமுதிரம் தடம்பரம் வெளியில வரலையோ அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கவலைகள் உங்களுக்கு வந்தாலும், யாரு எதை உங்களுக்கு சொன்னாலும் நீங்க எப்படி மனசை தளர விடப்படாது. நான் பகவான் நம்பி இருக்கேன், பகவானுக்கு அபகாரம் பண்ண மாட்டேன். தாங்க முடியாத தலைவலிங்கிறான் டாக்டர்கிட்ட வந்து, இந்த டாக்டர் சரிங்கிற தாங்க முடியலன்னு எப்படி இருக்கீங்க? அவன் தாங்க முடியல கான்ட்ரிபியூஷன் செய்ய தாங்க முடியாத தலைவலியோட எப்படி தாங்கிட்டு இருக்கீங்க? மனுஷனுடைய சுபாவம். ஆகையால் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன வேணும் மனுஷனுக்கு? பொறுமை வேணும். உண்மை ஒண்ணு இருக்கணும், பொறுமை ஒண்ணு இருக்கணும். இந்த ரெண்டு உண்மைகிட்ட இருந்ததே ஆனால் உலகத்தில் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உலகத்தை எல்லாம் யார் ஜெயித்தார்? ரெண்டு குண குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஒண்ணு, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உண்மையிலேயே நான் இருப்பேன், உண்மையை விட்டு நகர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குணம். ரெண்டாவது என்ன, எந்த துன்பம் வந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரியே நம்ம இருப்போம். அந்த ஒரே மாதிரியா இருப்போங்கிற விவகாரம் காணல ஜனங்களுக்கு. அவன் காத்து வர வர அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கு. முன்னால எப்படி இருக்குமோ அப்படி இருந்தோமா, காத்து வரதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், சிம்பிளா இருந்தது வாழ்க்கை. இப்ப நம்ம சிம்பிளா இருக்கிறதுக்கு இஷ்டப்படலையே. பெரிய கார் வேணும், பெரிய வீடு வேணும், பெரிய வசதிகள் வேணும், எல்லாரும் காது சொன்னா 4 பேர் வரணும். இதெல்லாம் ஏன் எதிர்பார்க்கிறேன்? வந்தா வேண்டாம்னு சொல்லல, ஆனா அது வேணும்னு எதிர்பார்க்க. அப்படியே வாழ்ந்து இருக்கிறதோடு இருக்க. ஜனக மகாராஜா இருந்தார், அத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அத்தனையும் நடந்திருந்தது. ஆனா பற்றுதல் இல்லாம இருந்தார். அந்த பற்றுதல் இல்லாம இருந்ததுனால்தான் சுகசுவாமிய வியாசாச்சாரியால் அனுப்புற. ஆத்ம ஜானம் வந்ததவருக்கு சுகசுவாமிக்கு அவர் எப்படி பிறக்கிற காலத்திலேயே ஞானியாவே பிறந்தார். சுகசுவாமி பிறக்கும் பொழுது எம் பிரபஞ்சந்தம் அனுபேதமபேத கிருத்தியம் வைபாயனோ விரகாதர அதுபாவா. மனசுல எனக்கு குழந்தை வேணும்னு 16 வயசு குழந்தை முடிஞ்சிக்கிறது. அவர் கேட்டார், என்ன வேணும் எனக்கு, எனக்கு பிறக்க வச்சத நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அப்பா அவர் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார். இவர் நாட் கொடுத்தார். அவளை குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டார். அவ்வளவுதான். என்ன ஏதுங்கிற ஒரு அபிப்பிராயம் ஒண்ணும் தெரியல. என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு எதுவும் இல்ல. கல்யாணம் பண்ணி சௌக்கியம் வேண்டார். அவர் பண்ண ஓடிட்டார். அம்மா அப்பாவுக்கு குழந்தைகளை கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா குழந்தை தொலைஞ்சான். யார பார்த்தாலும் மேட்ச் சரியா இருக்கா, மேட்ச் சரியா இதேதான் பார்த்துட்டு இருப்பாங்க. விவகாரம் என்னடா செய்யணும், அங்க இருந்தா பெட்டர் நல்லா இல்லைன்னு ஓட ஆரம்பிச்சார். எம் பிரபஞ்சந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் வைபாயனோ விரகாதர அதுபாவா. ஓடிட்டே இருக்க பின்னால குழந்தைய குழந்தைய கூப்பிடுறான். ஏன்னா நாமகரணம் பண்ணல, இன்னும் எந்த பேர் வச்சு கூப்பிடுவார்? அப்ப என்னன்னா கரவோபிதேது. அப்ப அங்க இருக்கக்கூடியதான் மரங்கள்லாம் அப்பான்னு சொல்லிட்டான். ஏன்னா சர்வாத்ம பாவம் அனுபவிக்கிறார். எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிற ஆத்மா நான் தான் அனுபவிச்சார் சுகஸ்வாமி. அப்படிப்பட்டதான சுகஸ்வாமிக்கு ஆத்ம தத்துவம் நன்னா புரியணும். வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கணும், மனசு நினை புரிஞ்சுட்டே. ஆனா வாழ்க்கையில அதை தயார் பண்ணணும். வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஈசிச்சுக்காம இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஜனகர்கிட்ட போய் கேளுங்க. ஜனகர் பெரிய ராஜா, ஆஸ்தானத்துல அத்தனை பேர் இருக்கார், ராஜ்யமெல்லாம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாரையும் சரி பண்ணிட்டு இருக்கார். இருந்த போதிலும் ஏதோடையும் பற்றது இருக்கிறது. அவருக்கு எப்பொழுதும் பிரம்மச்சிந்தனத்திலேயே இருக்கார். ஆனா எல்லா காரியமும் நடந்துட்டே இருக்கு. இந்த சைக்கிள் நன்னா வந்தவன் பாருங்க, அவன் ஹேண்டில் பாரை பிடிச்சிடாம ஓட்டுறான் சார். மவுண்ட் ரோட்ல எல்லாம் பிடிச்சிட்டு ஓட்டாதே இப்ப பயமா இருக்கு. ஏன்னா எல்லா பக்கத்துலயும் யமதுட்டாள் இருக்காங்க, லாரி பஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் இவன் பாட்டுக்கு இப்படி எப்படி குதிச்சு வளைஞ்சுட்டு போறான். காரணம் என்னன்னா இவனுக்கு எதை பண்ணினாலும் பேலன்ஸ் போகல. அது மாதிரி இருக்கிறதுதான் ஞானி லட்சணம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் வந்தாலும் இவைகளால அடிச்சுன்னு போகாம இருக்கணும். வளைஞ்சு கொடுத்தா அப்படி போயிட்டு இருக்காரு. இத பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சுகசுவாமியை அனுப்ப, சுகசுவாமி அங்கேயே கொஞ்ச நாள் 16 நாள் இருந்தாலும்
இருந்து அடேப்பா அப்படின்னு நிஜமாகவே இவர் ஞானிங்கிறத அனுபவிச்சு தெரிஞ்சா ஜெய்வி பாகவதாதி கிரந்தங்கள்லாம் சொல்றது. அப்படி மனுஷனுக்கு வாழ்க்கையில அவர் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது எதை நீங்க ஃபாலோ பண்ணணும், எப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள் வந்த போதிலும் சத்திய திதிட்சாவதா பும்சா உண்மை இருக்கணும், திதிட்சாவதா கொஞ்சம் பொறுமை இருக்கணும். மனுஷனுக்கு பொறுமை இருந்தா போறோம், எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். 4 பேர் வைரவங்க நானும் திருப்பி வேற என்ன லாபமே இல்ல. ஒருத்தர் வச்சா நீங்க வைக்கணும்னா இன்னும் வாக்குவாதம் தான் ஜாஸ்தியா, கோபம் தான் ஜாஸ்தியா. வச்சாலும் சரி இன்னைக்கு நம்ம தலையத்து சரியா இல்ல விடுங்க அப்படின்னு விட்டுருந்தோம். ஒரு 10 நாள் ஆனவரும் அவளே அடாடாடா ஏன் இப்படி பேசினேன்னா அப்படின்னு நினைச்சிருந்து இனிமேல் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டாங்க. யாரு கோவிச்சிருந்தாலும் யாரு உங்களை அன்னிதா நினைச்சாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க மனச நீங்க தொட்டு சொல்லலாம், நான் உண்மையான பாதையில இருக்கேடா, நான் தப்பு பண்ணினேனா, தப்பு பண்ணி விட்டேன்னா சாரி சாரி சொல்லுதா, தப்பு பண்ணாம வச்சாலேனால் கவலையே படாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு சேர்ந்தது இல்ல, அவன் அஜானத்தினால வச்சுட்டு இருக்கான். நீங்க திருப்பி வச்ச கோபம் தான் ஜாஸ்தியா. விவகாரம் என்னன்னு கோபம் குறையணுமே ஆனால் நீங்க அதை பத்தி நினைக்கவே வேண்டாம். ஒரு வார்த்தை அவர் பேசினார பாருங்க சார் அப்படிமா. கடைசியில என்ன இவ பேசினார், நான் பேசிட்டே இருக்கேன், 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன், வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல, கல்லா மண்ணானுமா. அந்த 2 விட மோசம் நினைக்கிறோம். ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு சரியா வேணும். மனுஷனுக்கு என்ன வேணும், பொறுமை வேணும், உண்மை வேணும். உண்மையும் பொறுமையும் மனுஷனுக்கு இருக்குமையானால் உலகத்தை அவன் ஜெயிக்கலாம். ஜெகதே தத்து உலகத்தை எல்லாம் யாரு ஜெயித்தான்? சத்யதிவதா பும்சா கஸ்மை நமம்சி தேவாஹ குர்வந்தி தயா பிரதானஸ்ய. அடுத்த கேள்வி, கஸ்மை நமம்சி தேவாஹ குர்வந்தி. தேவதைகள் கூட யாருக்கு நமஸ்காரம் பண்றாங்க? தயா பிரதானஸ்ய. இந்த கேள்வி நல்லா கவனிக்கணும். தேவதைகளும் மனுஷாலும் அணங்குறாளா? நம்ம தேவதைகள் என்ன நினைக்கிறான், அவ ரொம்ப ஹை பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஹை பொசிஷன்ல தான் இருக்கா, உங்களை விட நிறைய விவகாரங்கள்லாம் உண்டு, ஆனா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உண்டு. அதனால அவன் இண்டிபெண்டன்ட் எதையும் பண்ணலாம்னு நினைக்கிறது தப்பு. ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜர் இருக்கார், மேனேஜர் இருக்கார், அது இல்லேன்னு சொல்லல, அவனுக்கு நிறைய சம்பளம், நிறைய பேர் ஏசி ரூம் கொடுத்துருக்கான். ஆனா கீழே இருக்கிற வேலை செய்யலன்னு என்ன சார் இருக்கான், அவன் மேல இருக்குன்னு சொல்லணுமோ இல்லையோ? அவனை அரவழிச்சுட்டு போகணும். இது லோகத்துல பாக்குறமோ இல்லையோ? அதே விதமா தான் தேவதைகளுக்கு எல்லா பவர்ஸும் உண்டு. உங்களுக்கு எதையும் கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு அபகாரமும் பண்ணலாம். இருந்த போதிலும் அவன் என்ன பண்ணாங்க, அவன் இன்டைரக்ட் வேலை உங்களை நாடி இருக்கா. என்ன அவளுக்கு ஆகாரம் வேணும்னு என்ன தெரியுமா, நீங்க யஜ்ஞம் ஆகாதே பண்ணணும். இங்க யஜ்ஞம் பண்ணினாத்தான் அவளுக்கு ஆகாரம். அக்னையே ஸ்வாஹா அப்படின்னு அக்னையை நெய்ய விட்டா, ஒரு முட்டை நெய்ய விட்டா அவளுக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஆகாரம் கிடைக்கும். அது இல்லைன்னா கிடைக்காது. இப்பதான் தேவதைகள் எந்த நிலையில இருக்கா பாருங்க பார்க்கலாம். ஏன்னா யாரும் அந்த பக்கமே போறது இல்லையே. அதே மாதிரிதான் பிதிரு தேவதைகளுக்கு பிதிரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு எள்ளும் தண்ணி விட்டேன்னா அவளுக்கு ஆகாரம் கிடைக்கும். அது பண்ணாத போனால் அவளுக்கு என்ன, அவ அங்க சம்பாதிக்க முடியாது. எல்லாம் சம்பாதிக்கிறது இந்த லோகத்துலதான். அந்த லோகத்துல அனுபவிக்க முடியுமே தவிர ஒன்னும் சம்பாதித்து கொள்ள முடியாது. ஆகையால் என்ன பண்ணணும், நீங்க அவளுக்கு கொடுத்தா அவளுக்கு இதப்ரயுக்தம் தேவா உபபஞ்சந்தே பரஸ்பரம் பாவயந்தா. தேவதைகள் என்ன சொல்ற, மனுஷால் கொடுத்தா தேவதைகள் அனுபவிக்கிறா, தேவதைகளுக்கு மழையா கொட்டுறா. அதனால என்ன இருக்கு, துஷ்யந்தி கரமந்திகா. அவளும் சந்தோஷப்படுத்தா, இவாளையும் சந்தோஷப்படுத்துறா. ஆயால் இந்த வஸ்வாதி கணங்கள் அக்னி இந்திரன் இந்த தேவதை இவள மகாவிஷ்ணு ருத்ரன் அவள் அவாக்கெல்லாம் வேற சரியா. அவ நித்திய சந்தோஷிகள், அவளோட இல்ல. அந்த ஞானம் வந்தவாழ நித்திய சூரிகள், அவளுக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த சாதாரண தேவதை பார்த்தா 33 தேவதைகள், இவாளுடைய கதை இப்படி. பித்ரு தேவதைகளுடைய கதை. இவாள என்ன பண்றாருன்னா மனுஷால கொண்டாடுறான். அதே மாதிரியே ராவணனை கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் என்னன்னா தசரதன் இங்க இருந்து வர என்ன சந்தோஷத்தை தெரிவிக்கணும். அப்பா தசரதர் ராமனை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார். இந்திரன் வர
வந்து அப்ப நீ யாரு சாட்சாத் மகாவிஷ்ணு நமஸ்காரம் பண்ற. ராமன் என்ன சொன்னார் தெரியுமோ, நான் ஜாதோகம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நீங்க சொல்லுங்க, நான் இன்னும் கர்வம் தலையில வரல, கொம்பு முளைக்கல எனக்கு, நான் தசரதனுடைய பிள்ளை ராமன் தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஏன் அந்த நிலையில தான் நான் இருக்கேன். 4 பேர் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணு, ஆஹாஹா தலை சுத்தப்படாது உங்களுக்கு. நீங்க இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறது உங்க குரு சொன்னதான பிரசாதம். அவர் போட்ட பிச்சையில தான் இருக்குங்கிற எண்ணம் இருக்கணுமே தவிர வசதியா கர்வம் வந்தனா கீழே வந்துருவேள். ஆகையால் யார தேவதைகளா நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா, தேவதைகள் உட்பட இவரை வசதியா யார் நடக்கிட்டு இருக்கா, தயா பிரதானஸ்ய தய இருக்கணும், பூத தய இருக்கணும். எல்லோருக்கும் என்னால முடிஞ்சதான சகாயம் நான் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு எண்ணம் இருக்கணும். இது யாருக்கு இருக்கோ தேவதைகள் தான். உலகத்துல என்ன சொல்லணும், எப்பவும் ஒவ்வொரு கணமும் நம்மளால முடிஞ்சதான ஹெல்ப் இன்னொருத்தருக்கு பண்ணுவோங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குமே, ஆனால் உலகம் சௌக்கியமா இருக்கு. ஆனா கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கு, எவ்வளவு வந்தாலும் தனக்கே வேணும்ங்கிறான். காலம்புற பூஜையிலிருந்து வாகஸ்தமே பிரசவத்தினே எல்லாம் எனக்கு வரணும் எனக்கு வரணுங்கிறான். எனக்கு வரணும் இன்னொருத்தனுக்கு வரப்படாது, அது வேற அடுத்ததா இருக்கு. இதனால்தான் கஷ்டம். மனுஷன் என்ன பண்ணணும், தயா பிரதானதா இருக்கணும். ஒரு ஹெல்ப்பும் எந்த இடத்துல எதிர்பாராமல் நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு உதவி என்னால நடந்து கொண்டே இருக்கணும். எனக்குடையதான எண்ணம் மனசுல இருந்து சகாயப்பட்டு பகவான் இதுதான் பிரார்த்தனை பண்ணுதான். 4 பேருக்கு என்ன உதவும்படி மாதிரி பண்ணுன்னு சொல்லுங்களேன் பகவான் இடத்துல. பொறுமை எல்லாருக்கும் சகாயம் பண்றதுங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறீங்கனால் தேவதைகளை உட்பட உங்களுக்கு சகாயம் பண்றா. கஸ்ம கஸ்மை நமம்சி தேவா குர்வந்தி தயா பிரதானஸ்ய. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எதை கண்டா நடுங்கணும். ஏன் நடுங்கணும், அது மனுஷன் மறுபடியும் தள்ளிவிடும். ஆகையால் எவ்வளவு உயர்ந்ததான நிலையில இருந்த போதிலும் மனுஷன் ஏதாவது ஒண்ணு கண்டு நடுங்கணும்னா எதை பத்தி பயப்படணும். அப்படியா, சம்சார அரண்யதஸ்துதியா புத்திசாலியா இருக்கிறவன் இந்த சம்சாரத்தை கண்டு நடுங்கணும். சார் கொஞ்சம் ஏமாந்தா போறோம், அவ்வளவுதான் கீழே வந்துடும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா இருக்கோம். என்னைக்கு அது ஞானினா தேவி பகவதி பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. என்னதான் படிச்சிருக்கான், அது பண்ணிருக்கான், இது பண்ணிருக்கான், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணலாம். இந்த கரையில இருந்து அந்த கரை வரைக்கும் கங்கா நதியை 10 தரம் தாண்டி இருக்கா ஒரு நாளைக்கு. அவ்வளவு பெரிய கஜ ஈட்டக்காரன், எல்லாம் நல்லா பண்ணுவான். கடைகள் என்ன தெரியாம கால் நழுவி கூவத்துல விழுந்துட்டான், அங்கே பிராண விட்டாங்க. அவ்வளவுதான் நீச்சல் வருது பண்ணினாங்க. அது கங்கையில இது இதுல விவகாரம் பண்ண முடியாது. விவகாரம்னா எப்பொழுதுமே நீங்க இந்த சம்சாரத்தை கண்டு நடுங்கணும். எப்ப ஸ்லிப் ஆகும்னு தெரியாது, எப்ப ஏமாந்து போவோம்னு தெரியாது. எப்பொழுதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒவ்வொரு அடியிலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் அப்படி டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லப்படாது. நம்ம பக்கத்திலேயே இருப்பா, நமக்கு குழி தோண்டிட்டே இருப்பா. சகுனின்னு ஒரு கேரக்டர், துரியோதன் பக்கத்திலேயே இருக்க, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு இருக்க. ஆனா முதல்ல இருந்து என்னாச்சு, துரியோதன் எப்படி அழிவானோ அதுக்கு அதையே பிளான் பண்ணிட்டே இருக்க. அந்த முதல்ல சூதாட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு அவன் பாடுக்கு என்ன எப்போ துரியோதன் அழியணும், அதான் விவகாரம். அழிஞ்சது அபாடாம ஏதா அது ஏதோ பூர்வ வைரம், அவன் வம்சத்துக்கு இவாளுக்கு வம்சம். இந்த துரியோதன் முன்னாள்கள்லாம் என்ன பண்ணினாலா, அவ 100 குழந்தைகள், இந்த கதை 100 வந்து பாருங்க. அந்த 100 குழந்தைகளையும் ஒரு ஜெயிக்குள்ள போட்டு ஒரே ஒரு ஆளுக்கு வேண்டியதான ஆகாரம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாராம். எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப பசியா போயிடுது, பிராணம் போற பகுதி வந்தது. ஏன்னால் மனுஷனுடைய மாம்சத்தையே அவன் கடிச்சு சாப்பிடுவானா, மனுஷன் அப்படி ஆயிடுவான். ஆனா என்ன ஆச்சுன்னா, அவ 100 பேரும் சேர்ந்து என்ன ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டா, நம்ம 100 பேர்ல யாராவது ஒருத்தன் தான் இருக்கணும், அவன் தான் சாப்பிடணும். அவன் ஒருத்தனுக்கு சாப்பாடு தான் போட்டிருக்கானே, இது 99 பேர் பசியோட பிராணம் விட்டுருவோம். ஆனா அந்த ஒருவன் என்ன பண்ணுவான்னு, இவ பூண்டோட அழிக்கணும் அப்படின்னு பண்ணினாராம். அப்படின்னு வந்திருக்க. அதுக்கப்புறம் என்ன, அதான் சப்ஜெக்ட். அவன் முதல்ல இருந்து என்னடா பண்றதுன்னு அழிக்கிறதுக்கே வந்திருக்கான். பாரதத்துல கதை சொல்லும். அப்படி கேட்டமா
மனுஷனுக்கு ஒரு சம்சாரம் நம்ம பக்கத்திலேயே இருந்திருக்கா, அவன் நம்மளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றா, அதனால அவன் நம்மளுக்கு கெடுதல் நினைப்பாரா? நினைக்காதீங்கோ. நம்ம இவ்வளவு கரெக்டா இருக்க சம்சாரம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன், இது கரெக்டா ஒரு பொய் சொன்னா என்ன ஆக போறது நினைக்காது. இவ்வளவு வாட்ச் இருக்கு, இவ்வளவு காசு இருக்கு, இவ்வளவு காய்கால் எனக்கு இருக்கு, ஏதாவது பண்ணுவோம், இன்னும் நடக்காது. நம்ம காலம் சரியா இருக்கிறதுக்கு எல்லாம் போகும். காலம் சரியா இல்ல, அதனால மனுஷன் எதை கண்டு நடுங்கணும், எப்பொழுது நடுங்கணும், இந்த சம்சாரத்தை கண்டு நடுங்கணும். இந்த உலகம் இருக்கே ஒண்ணு நம்பாதீங்க. எப்ப சமயத்தை எப்பாவது மனுஷன் கீழே விழுந்து விடலாம். ரொம்ப பணக்கார ஆளா இருக்கிறவா அடுத்த நாள் பிச்சைக்கார ஆளா ஆயிட்டா. பிச்சைக்கார ஆளா இருக்கிறவா ரொம்ப பணக்காரனானா கர்வம் வந்துருது, கர்வம் வந்து எல்லாம் அழிவு. நிறைய காசு வந்த பிறகு பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பணம் ஒரே தினம் இல்லாம இருக்கலாம். அதே போல பணம் வந்து பணம் இல்லாத இருக்கிறவன் பணக்காரனா ஆகலாம். பணம் இருந்து போயிடுது என்னால் அவனால தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல இந்த வாழ்க்கையானது ரொம்ப பத்திரமா இருக்கணும். அவன் இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே எல்லாம் இன்சூரன்ஸ் பண்றது, அஷூரன்ஸ் பண்றது எல்லாம் தான் இருக்கு சார். ஆனா மனக்கவலையை உங்களால தாண்ட முடியாது. எப்படி ஒரு மனுஷன் இருக்கணும், அவன் தூங்குறதுன்னு ஆரம்பிச்சு கீழே விழுந்தன்னா கரகாணியில கரை போறதுக்குள்ள புரட்ட வேணும். அப்படி ஒரு அதுதான் நிஜமான நிலையே தவிர எத்தனை கவலைகள் இந்த பக்கம் புரண்டு படுத்துக்கிறான், அந்த பக்கம் புரண்டு படுத்துக்கிறான், ஃபேன் ஆஃப் பண்றான், ஆன் பண்றான், தீர்த்தத்தை குடிக்கிறான், 4-5 தடவை ஒண்ணுக்கு போயிட்டு வரான், தூக்கமே வரல. எப்ப தூங்கப்படாதோ அப்ப தூங்குறான். காலமே 4 மணிக்கு புரட்ட விடுறான் பாருங்க. அப்ப எழுத்துனா எழுந்துக்க முடியல, என்ன பண்றது? உடம்புடைய வாகப்படி ஆயிடுது. ஆகையால் மனுஷனை ஏமாத்தி விடும் இந்த சம்சாரம். ஆகையால் இதை கண்டு நீங்க நடக்கணும். எப்பொழுதும் சத்வத்தமாக இருக்கணும், எப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தேன்னா ரொம்ப கஷ்டம். நலச்சக்கரவர்த்தி ஆச்சாரத்தை விடாம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். அந்தந்த சந்தர்ப்பத்துல விடாம என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு அவர் காலம் கால பின்கால் குதிக்கால் இருக்கே, அதுல கொஞ்சம் ஜலம் படல. சரி பகவான் அதோடய உள்ள கொண்டுட்டார். 7 வருஷம் அவரை ஆட்டி வச்சாருன்னு கதை தெரியும். முழுக்க நடந்த அது வரைக்கும் காத்துட்டு இருக்கான். எல்லா விவகாரம் பண்ண முடியல. சரி பகவான் வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டான். நம சிவாயா நம சிவாயா நம சிவாயான்னு சொன்னா போறோம். சரி ஒன்னும் பண்ண மாட்டேன். பரமேஸ்வரன் இருந்தாலும் விவகாரம் என்ன நமக்கு தோணலையே. தனி வந்து உட்கார்ந்த சிவனைய நினைக்க தோன்றத வேலையே திருப்படியில் இருக்கிற பதார்த்தத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அது சரி. ஆகையால் மனுஷன் எதை கண்டு நடுங்கணும், எப்பொழுது நடுங்கணும், இந்த சம்சாரத்தை கண்டு நடுங்கணும். இந்த உலகம் இருக்கே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்றது, நம்ம எப்படி போறது தெரியாம விடும். ஆகையால் ஆபாதரமணியம் பார்க்கறதுக்கு அழகா இருக்க, உள்ள போனோம்னா ரொம்ப துன்பத்தை கொடுக்கும். ஆகையால் இதை கண்டு நடுங்கி பத்திரமா தன்னுடைய காரியத்துல எப்பொழுதும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நம்ம பண்ண வேண்டியது பண்ணாம இருக்கவே விடாது. ஆச்சாரத்தோடயே இருக்கலாம். பகவத் நாம நினைச்சிட்டு இருக்கும். இப்படி அடுத்த கேள்வி எதை கண்டு நடுங்கணும், சம்சார அரண்யதா. இந்த முட்டாளா இருக்கிறோம் இதை பத்தி நினைக்கவே மாட்டான். யார புத்திசாலியா இருக்கிறோம் இதை கண்டு நடக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாலும் யார் சொன்னா அந்த வார்த்தையை தட்டாம இருக்காது. அவருடைய வசத்துல இருக்காளே, அவர் சொன்னபடியே இருந்துருக்காளே, அது எப்படி சத்ய பிரிய பாஷினோ வினீதஸ்ய. மனுஷன் உண்மையை பேசுறான், பிரியத்தை பேசுறான், வினயத்தோட இருக்கான். அவனுக்கு உலகத்துல சத்ருக்களே கிடைக்காது. இந்த அஜாத சத்ருன்னு சொல்றா. இந்த அஜாத சத்ரு இன்னும் அவனுக்கு எனிமி பிறக்கலையா. யாரும் தர்மபுத்திரர். நமக்கு அது சரியா தெரியல. பாரத கதையில முதல்ல இருந்து பார்த்து துரியோதனாதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லோரும் அவருக்கு சத்ருவா தான் இருந்தார். ஆனா என்னாச்சுன்னு இவர் அவளை சத்ருவா நினைக்கல. அத்தனை பேர் சத்ருவா இருந்ததுக்காலே தவிர அவளால ஒண்ணும் பண்ண முடியல. அவருடைய மனநிலையை இவளால ஒண்ணும் மாற்றவே முடியல. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த குணங்கள் சொல்றது பார்த்தீங்களா, சத்ய பிரிய பாஷினோ வினீதஸ்ய. எப்பொழுதும் மாறாக பொய் பேசல, பிரியமாகத்தான் பேசிட்டு இருக்க, வினயமா இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்துல
அஸ்வத்தாமாங்கிறவரை கொன்னாதான் துரோணாச்சாரியரை ஜெயிக்க முடியும்னு தீர்மானமாச்சு. துரோணாச்சாரியர் இவாளுக்கெல்லாம் குரு, பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் குரு. அது இல்லாம இவாளுக்கு பாடம் சொன்ன பிறகு நிறைய சாஸ்திரங்கள் அவர் வாசிச்சிருக்கார். அவர் யார்கிட்ட படிச்சார்? ப்ரஹஸ்பதி கிட்ட படிச்சார், பரசுராமர்கிட்ட படிச்சார். அவளை ரொம்ப பெரியவா. அப்படிப்பட்டவர் இவாளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவரே தன்னை நிறைய எக்யூப் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட துரோணாச்சாரியோட யுத்தம் பண்றதுன்னு ஆரம்பிச்சா அவ போடுற அர்த்தத்துக்கு பிரத்யஸ்திரம் போடவே முடியல. ஒரு அர்ஜுனால முடியறதை தவிர இதுவே யாரும் அவ ஜெயிக்க முடியாதுன்னு தீர்மானத்துக்கு வந்தாச்சு. அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஒரு பொய் சொல்லுங்கிற. கிருஷ்ண பரமாத்மா சொல்லலாமான்னார். இல்ல இல்ல, சந்தர்ப்பத்துக்கு ராஜதந்திரத்துக்கு தகுந்தா போல அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொல்லு போனார். ஏன்னா அந்த துரோணாச்சாரியருக்கு வாழ்க்கையில ரொம்ப பிரியமான பதார்த்தம் என்ன? தான் பையன். எல்லாருக்கும் பையனை பண்றா இஷ்டம்தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா துரோணாச்சாரியருக்கு பையன் மேல ரொம்ப அபிமானம். அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் பாண்டன் விட்டுவர். இனிமேல அம்ப விட்டுருவார், யுத்தம் பண்ண மாட்டார், தான் போனா தேவை அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருப்பார். ஆகையால் அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொல்லும் போனார் தர்மபுத்திரர். அவன் மாட்டேன், நான் உண்மைக்கு புலனாக பேச மாட்டேன், நான் சொல்றேன் சார் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா. வேதம் சொல்லலையேங்க, அது பார்க்கணும். அந்த உண்மையில எவ்வளவு ஒரு பற்றுதல் அவருக்கு இருந்தது தர்மபுத்திரருக்கு. அதனாலதான் ஜனங்கள்லாம் அவர் அஜாசத்ரு சொல்லமாட்டேங்க. அப்ப என்ன பண்றது? ஜீவனை கூப்பிட்டார். வந்த என்ன பண்ண? ஒரு யாரை அழைச்சிருவாங்க, ஆயுதம் வந்தார். நாமகரணம் பண்ற பையனா நான் நாமகரணம் பண்றது இல்லை, நான் சொல்றேன் பண்ணுட்டார். இனிமேல இந்த யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேரு. இப்ப அதை வெட்டு. எங்க ஜீவனுக்கு இது போல காரியங்கள்லாம் ரொம்ப இஷ்டம். யானை கதையால அடினர், யானைய கதையால அடிச்சார், யானை பிராண விட்டுடுது. இப்ப என்ன நடந்தது? அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹாங்கிறவர். அஸ்வத்தாமா என கூடியதான யானை பிராணம் விட்டது அப்படின்னார். மக்கள் என்ன பண்ண தெரியுமா? அஸ்வத்தாமா ஹதஹா வரைக்கும் கேட்டுட்டு இருந்தார். குஞ்சரஹான்னு சொல்வது பாஞ்சஜன்யம் ஹிருதய கேசா தேவதத்தம் தனஞ்சய கண்டத்தை ஊதினாரே பார்க்கணும். அந்த குஞ்சரஹான்னு சொன்னா யாருக்கும் கேட்கல. துரோணாச்சாரிய காலில் அஸ்வத்தாமா பிராணம் விட்டாங்கிறது மட்டும் காதுல கேட்க. அப்ப அவரால் தாங்க முடியாத இனிமேல எதுக்காக யுத்தம் பண்ணணும்? இத்தனை நாளா நான் வாழ்க்கையில இந்த சரீரத்துல ஏன்னா படிச்சது பெரிய குருட்ட வாசிக்கிறேன், வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடைச்சது. யார ப்ரஹஸ்பதி கிட்ட வாசிச்சிருக்கேன், பரசுராமர்கிட்ட வாசிச்சிருக்கேன். வில்வித்தியன பரசுராமனை ட்ரீட் பண்ணாலும் யாராலும் முடியாது. அப்படிப்பட்டதான மகா உபாசகர் அவர், அவர்கிட்ட வாசிச்சிருக்கேன். வாழ்க்கையில சாதாரணமாக ஒண்ணுமே இல்லாதான அடுத்த வேற ஆகாரத்துக்கு இல்லாத நான் ஒரு ராஜாவா இருக்கக்கூடியதான திருதராஷ்டிரர்கிட்ட இருந்தேன். அதற்கு பிறகு என்ன, ஒரு ராஜ்யமே எனக்கு கிடைச்சிருக்கு. பிராமணன் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணலாமா, அதுவும் எனக்கு கிடைச்சிருக்கு. லோகத்துல யாராருக்கு எது கிடைக்காதோ அத்தனையும் கிடைச்சிருக்கு. எத்தனை சிஷ்யாளுக்கு பாடம் சொல்லியிருக்கேன், அத்தனையும் கிடைச்சிருக்கேன். ஆனா கடைசியில என்னன்னு, நான் இருக்கும் பொழுது என் பையன் இருக்கணும், அவன் என்ன மேல் லோகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சேன். உயிரோட நான் இருக்கும் பொழுதே அவன் போனா இனிமேல இந்த வாழ்க்கை என்ன, யார் ஜெயிச்சா யார் வேணான்னு வைராங்கியம் வந்தது விட்டுட்டான். என்ன ஆச்சு போன இன்னொருத்தர் அவர் தலையை எடுத்துட்டார். விவகாரம் என்னடா விவகாரம் ஆச்சு போயிடுச்சு. திருஷ்டஜிமான் தான் ஆதிபத்தியம் பிரான் விட்டார். இப்படி அவரை ஜெயிக்கணும் எனக்கூடியதான ஒரு எண்ணத்தினாலேயே பொய் சொல்ல சொன்னாலும் அவர் சொல்லலை. பார்த்தல சத்ய இன்னொன்னு பிரிய பாஷிடா, எப்பொழுதுமே இனிமையாக பேசு. யாரையாவது ஒரு கோபமா பேசியிருக்காரு பாரதத்துல பாருங்க. கோபமா பேசுறதுனால பீமன் அப்படி ஒரு கேரக்டர் தயார் பண்ணிருக்காரு. எப்ப பார்த்தாலும் இன்னத்தனை மனசுக்கு புண்படுத்து மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அது பீமனுடைய சுபாவம். அதனாலே அவருக்கு பீமன் சொன்னார். பலம் பீஷ்மாபிரேட்சிதம் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல பலம் பீமாபிரேட்சிதம். அந்த கண்டாலே நடுங்குவாங்க, எப்ப என்ன வார்த்தை பேசுவாங்க தெரியாது. ஆனா தர்மராஜா ஒரு நாள் யாரையும் மனசு நோகும்படி பேசுறதே கிடையாது.
அதுக்கப்புறம் வினீதஸ்ய எப்பொழுதும் வினயத்தோடையே இருந்தார், மகான்களோட வினயத்தோட இருந்தார். இது பீமனுக்கு இங்க தர்மபுத்திரருக்கு மட்டும் இல்ல, ராமனுக்கும் எத்தனை பேர் வந்தாலும் அவளோட உண்மையை ஒரு நாள் ராமோ தின் அபிபாஷத்தே ராமாயண வாசிக்க ரெண்டு விதமா பேசவே மாட்டார் ராமன். ரெண்டு எப்ப பார்த்தாலும் உண்மைதான், ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் வரும்படியே பேச மாட்டார். தின் அபிபாஷத்தே யாராவது சத்தியம் பிரியஹிதம் செய்யது யாரு வந்தாலும் முதல்ல அப்பா சௌசமா இருக்கியா, ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் இப்படித்தான் பேசி அவளை என்ன ராமன் ரொம்ப மகத்துவம் அவருக்கு. அவர் பக்கத்துல நெருங்கவே நடுங்குவாளாம். ஆகையால் அவ நடுங்கிட்டு இருக்கா, அவளை நம்ம சரி பண்ணணும்ங்கிறதுக்காக முன்னால பேசலாம். சத்தியவாதி பிரியவாதி பூர்வவாதி முன்னால அவர் பேசுவாராம், பேச கொடுப்பாராம். அப்படி ஜனங்களை இருந்தால் தன்னை கட்டிட்டு தான ஒரு ஸ்வரூபம் ராமன். அதனாலதான் பிரியவாதி சத்தியம் புரியா பிரியம் புரியா நப்ரூயா சத்தியம் அப்பிரியம். உண்மையே பேசணும், இனிமையாகவே பேசணும். அது இனிமையாக இல்லாத போனால் உண்மையா இருந்தாலும் பேசாம இருக்கணும். நான் உண்மைத்தானே பேசினேன் அப்படின்னு 4 பேர் வையக்கூடாது. நீங்க பண்றது தப்பு என்ன, உண்மைத்தான் பேசினேன் நீதியா பேசுறதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது, இன்னொருத்தருக்கு மனசு புண்படும்படி நீ பேசாத, பேசாம இரு. அதனால தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னொருத்தருக்கு இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கேட்டா சொல்லணும். வாஸ்தவத்துக்காக என்ன கேட்டா சொல்லணும். கேட்டா இங்க இது இருக்கு, இது இப்படி சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்லணுமே தவிர முன்னாலே நான் வாசிச்சிருக்கேன்னு கர்வத்தோட பேசாதீங்க. உலகத்தை திருத்தறதுக்கு நீங்க வரல, உலகத்துக்கு உபயோகப்படுறதுக்கு நீங்க இருக்க. அதனால பிரியமான தான் இருக்கணும், அப்பிரியமான வார்த்தையை பேசப்படாது. சத்திய பிரிய பாஷினோ இந்த ரெண்டு இருந்தாலும் வினயம் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் வினீதமா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கணும். ஆகையால் இப்படி இருந்தானேயானால் உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் உங்க வசமாயிடுவா, உங்களை நேசிக்க தொடங்குவா. கஸ்யவதே பிராணிகனா கேள்வி சத்ய பிரிய பாஷினோ வினீதஸ்ய ஸ்வஸ்தாதவ்யம். மனுஷன் எங்க நிக்கணும், நியாயே பதி நியாயமான மார்க்கத்துல எது நல்லதோ அந்த வழியில இருக்கணுமே தவிர இந்த பக்கம் அந்த பக்கம் போகப்படாது. நியாயமான மார்க்கம் எப்படி சொல்றதோ, லாஃபுல் மெத்தட் எப்படி இருக்கோ அதை என்னைக்கும் நியாயத்தை தாண்டப்படாது. எப்படிப்பட்டதான கட்டங்கள் இருந்தாலும் அந்த ஊர்ல எந்த நியாயமும் இருக்கோ அது அப்படியே இருக்கணும். ஒண்ணு யாரும் வெளியேசான்னு ஒன்வேல போனா என்ன அர்த்தம், ஒரு ஸ்டார்ட்ல போறான் அப்படி பண்ணப்படாது. நியாயம்னு இருந்தா அது வரை அனுஷ்டானம் பண்ணணும். அதனால ஒரு ஆபத்து இல்லைன்னு ஆபத்து இல்லைன்னு உங்களுக்கு என்னமா தெரியும், வந்தமில்லைன்னா தெரியும். நம்ம ரைட் வழியில இருந்தா அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கஷ்டாதவ்யம் நியாயேபதி திருஷ்டா திருஷ்ட லாபாட்யே என்ன, இந்த நியாயமான வழியில இருந்தா தான் திருஷ்ட லாபமும் வரும் அதிருஷ்ட லாபமும் வரும். இந்த லோகத்திலயும் நீங்க சௌக்கியமா இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம பல லோகத்திலயும் அனுபவிக்கக்கூடியதான புண்ணியமும் வரும். நியாயமான மார்க்கத்துல இருக்க இருக்க அந்த நியாய மார்க்கத்துல வாழறதே புண்ணியத்தை கொடுக்கறது. உண்மையை சொல்றதுனால தொந்தரவு இல்ல, உண்மை சொல்றதுனால புண்ணியம் சேர்றது. அந்த புண்ணியமானது என்ன பலத்தை கொடுக்கறதுன்னு அப்புறம் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆகையால் திருஷ்டா திருஷ்டார்த்தலாபாட்யே கஸ்யவசே பிராணிகண சத்ய பிரிய பாஷினோ வினீதஸ்ய ஸ்வஸ்தாதவ்யம் நியாயே பதி திருஷ்டா திருஷ்டலாபாட்யே அப்படின்னு 20 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு. அடுத்தது